கூட்டணியை நம்பி கட்சி நடத்தவில்லை என தெரிவித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, வேடந்தாங்கல் பறவை போல பாமக தலைவர் அன்புமணி கூட்டணி மாறுவதாக விமர்சித்துள்ளார். மக்களவை தேர்தலுக்கான பணிகளை அதிமுக தொடங்கியுள்ள நிலையில் சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டணியில் இருந்தபோது பாமக வேட்பாளர்களின் வெற்றிக்கு அதிமுகவினர் உதவி செய்யவில்லை என்ற பாமக நிறுவனர் ராமதாசின் குற்றச்சாட்டிற்கு பதிலளித்தார். மேலும் பாஜகவுடன் பாமக கூட்டணி அமைத்தது குறித்தும் விமர்சித்தார். அவர் வேடந்தாங்கல் பறவை மாதிரி அடிக்கடி கூட்டணி மாத்திட்டு இருக்காரு. அந்த ஏரியில தண்ணி நிரம்பி இருக்கும்போது வரும், தண்ணி வத்துனா போயிடும், மறுபடியும் தண்ணி வரும்போது வரும். அப்படி ஒவ்வொரு தேர்தலையும் கூட்டணி மாறி மாறி வச்சுட்டு இருக்கிறதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லை, பெரியவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு பேட்டியில் கொடுக்கும்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு எவ்வளவு மார்க் கொடுக்குன்னு சொன்னார். 0 கொடுப்போம்னாரு. அந்த கட்சியில் போய் இணைஞ்சு ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு கட்சி ஆதரிக்கிற கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. அதிமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி நம்பி இல்லை, கூட்டணி கட்சிகள் வந்தா வரவேற்போம், கூட்டணி நம்பி தான் நாங்கள் கட்சி நடத்தல. செலவு செய்யாமல் தேர்தலை சந்திக்கப் போவதாக கூறிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் பேச்சு குறித்தும் கருத்து தெரிவித்தார். ஊடகம் பத்திரிகை நம்மளாம் பிடிங்க, முன்னாடியே போய் பாருங்க. ₹1 செலவு பண்ணுவாரா பண்ண மாட்டாரு. ₹1 செலவு பண்ணல டீ கூட குடிக்க முடியாது. ₹1 செலவு பண்ணினா டீ கூட குடிக்க முடியாது. குடி தண்ணீர் கூட ₹12 ஒரு பாட்டில், ஒரு ₹12 ஒரு பாட்டில். இப்போ ஒரு பத்திரிகை செய்திக்காக வர்றதை ஒழிய ₹1 கூட செலவு பண்ண முடியும்னு சொல்றதெல்லாம் தவறானது. தேர்தல் செலவு இருக்குதான் செய்யும். காரில் போனோம், டீசல் அடிக்கணும்ல, இப்போ டீசலில் தண்ணியில் ஓடும். இப்போ டீசல் அடிக்கிறதுக்கு செலவு பண்ணி தான் ஆகணும். அதை அவர் மறுக்கிறாரா? இதனிடையே தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் தேர்தல் பணிக்கான பொறுப்பாளர்களை நியமித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அதன்படி மத்திய சென்னை தொகுதிக்கான பொறுப்பாளராக அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேனும், வடசென்னை பொறுப்பாளராக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், தென் சென்னை தொகுதி பொறுப்பாளராக முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா உள்ளிட்டோரும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். கோவை, திருப்பூர், நீலகிரி, பொள்ளாச்சி தொகுதிகளுக்கான பொறுப்பாளராக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உள்ளிட்டோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதேபோன்று முன்னாள் அமைச்சர்களான KP முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன், RV உதயகுமார், திண்டுக்கல் சீனிவாசன், CV சண்முகம், செங்கோட்டையன், தங்கமணி, KP அன்பழகன், அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோரும் அவரவர் மாவட்டங்களில் தொகுதி பொறுப்பாளர்களாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கோவை மாவட்டம் சின்னியம்பாலத்தில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, மக்களவை தேர்தலில் பாஜகவுடன் போட்டியே இல்லை எனவும் அதிமுக திமுக இடையே மட்டும்தான் போட்டி என்றும் கூறினார். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு தெரியும், அந்த கட்சி நான் என்ன சொன்னேன், 4%. சரி, நீங்க சொல்ற மாதிரியே அவங்க பயங்கரமா வளர்ந்துட்டாங்க. எவ்வளவு? சரி, இன்னும் போட்டுங்க, ஒரு 5% போட்டுங்க, ஒரு 6% போட்டுங்க, 10% போட்டு வாங்க. ஜெயிக்க முடியுமா? சும்மா வாட்ஸ்அப்ல வீடியோல போட்டு பெரிய அப்படி தலைவர் அப்படி காமிக்க, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஃபீல்ட் அப்படிதான். இந்த தேர்தல் அதிமுகவிற்கு கௌரவ பிரச்சனை எனவும் SP வேலுமணி குறிப்பிட்டார்.